ப்ரோ, ப்ராக்டிஸ் பண்ணுறப்போலாம் எனக்கு ஸ்டெப்ஸு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் நல்லா ஆடுறேன். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் மியூசிக் போட்டால் மட்டும் என்னால் எந்த ஸ்டெப்ஸையுமே ஞாபகம் வச்சுக்க முடியல. ஒரு மாதிரி பிளாக் அவுட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்டெப்ஸ் மறந்து போகுது. அண்ட் என்னோடய டான்ஸுமே இதனால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வாட்ஸ்அப் எவ்ரிஒன், இட்ஸ் எ பாய் சதீஷ். ஐ ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கீங்க நான் நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் என்னன்னா, நான் கிளாஸில் ஆடுறப்போலாம் ஸ்டெப்ஸ் நல்லாயிருக்கு. பட் இதுவே ஏதோ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டாலோ இல்லை ஏதாவது மியூசிக் போட்டு ஆடணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரப்போ எனக்கு ஸ்டெப்ஸு மறக்குது. நான் ஒரு கொரியோகிராஃபியே மறந்துடுறேன். அதனால் என் டான்ஸும் இம்பேக்ட் ஆகுது. அப்படி ஃபீல் பண்ணிங்கன்னா அது எதனால் அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஸ்டெப்ஸ் ஏன் மறக்குது அப்படின்னு நான் நினைக்கிற ஒரு 5 டாபிக்ஸ்குள்ளே இன்றைக்கி நம்ம போவோம். அண்ட் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான சில டெக்னிக்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டான்ஸ் நீங்கள் ஆடுறீங்க இல்லை டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்றப்போ டான்ஸை வெறும் ஸ்டெப்பாக மெமரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. அதாவது இது ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு அப்படின்ற மாதிரி வெறும் அந்த ஸ்டெப்பை மட்டும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் ஏற்றுறது. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல. பட் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஒரு கொரியோகிராஃபியோ இல்லை ஒரு காம்பினேஷனையோ ஆடுறப்போ ஒரு சீக்வன்ஸாக தான் ஆடுவீங்க. அதனால் நீங்கள் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போவே ஸ்டெப்பாக இண்டிவிஜுவலாக தனித்தனியாக அதை மெமரைஸ் பண்ணி மைண்டில் ஏற்ற ட்ரை பண்ணாமல் அந்த மொத்த கொரியோகிராஃபியுமே ஒரு பிளாக்ஸாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, அந்த மாதிரி ஒரு 3 செக்ஷன்ஸாக இன்ட்ரோ, மிடில், எண்டு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நான் ஒரு பேஜ்க்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு செக்ஷன்ஸாக நீங்கள் டிவைட் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த கொரியோகிராஃபியோட ஃப்ளோன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் அப்படியே ஆடிட்டே வருவீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செக்ஷன் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படியே அந்த செக்ஷன் ஆடி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் கடைசி செக்ஷன் அதை ஆடி முடிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக அந்த கொரியோகிராஃபியோட காம்ப்ளிகேஷன்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், மிரர் மேலே ஓவர் டிபெண்ட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு பிகினராக போகிறீங்க, டான்ஸ் கற்றுக்குறீங்க அப்படின்னு இருக்கப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக இருக்க ஒரே ஒரு ஹெல்ப்பு அந்த மிரராக தான் இருக்கும். மிரர் பார்த்து ஆடுறது, மிரர் பார்த்து மிஸ்டேக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ அந்த மிரர் மேலே டிபெண்டன்ஸின்றது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, இது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்றதே தெரியாமல் அந்த மிரர் மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா தடவை டான்ஸ் ஆடுறப்பவும் மிரர் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி மிரர் இருக்கப்போ நம்ம நார்மலாக டான்ஸ் ஆடிட்டுருக்கோம், கிளாஸில் ஆடிட்டுருக்கோம் அப்படின்றப்போ ஏதாவது ஒரு ஸ்டெப்போ இல்லை 2 ஸ்டெப்போ விட்டால் கூட அந்த மிரரில் டக்குன்னு யாரையாவது பார்த்து அவங்களோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி ஆடி முடிச்சிருவோம். ஓகே, அண்ட் இதனால தான் நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ இல்லை ஏதாவது அவுட்டோரில் டான்ஸ் ஆடுறப்போ அந்த மிரருன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு 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 பயம், ஒரு ப்ரெஷரு, இது எல்லாமே உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு மிரர் டிபெண்ட்டாக இருக்கிறத எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளாஸில் நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போவே மிரர் இல்லாமல் ஒரு ஃபியூ டைம்ஸ் ஆடி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஆடுறப்போவே உங்களுக்கு ஓரளவுக்கு கொரியோகிராஃபின்றது ஸ்ட்ராங்காக மைண்டில் ஏறிடும். ஆனால் அப்படி இருந்தோம் நான் ஸ்டெப்ஸ் மறக்கிறேன் சதீஷ், வால் பார்த்து ஆடியுமே எனக்கு சம்டைம்ஸ் பிளாக் அவுட் ஆகுது இல்லை ஸ்டெப்ஸ் மறக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் கோ ஃபார் த பேசிக்ஸ். அதாவது அந்த ஸ்டெப்ஸே இன்னும் ப்ராப்பராக நீங்கள் மெமரைஸ் பண்ணலான்னு அர்த்தம். ஸோ அதனால் ஸ்டெப்ஸை நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு மிரர் இல்லாமல் ஃபியூ டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமை நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். மிரர் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறதோ இல்லை ஸ்டெப்ஸ் மறக்கிறதோ பிளாக் அவுட் ஆகிறதோ இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயங்கள். இது எல்லாருமே கடந்து தான் போவாங்க. நீங்களும் சரி, நானும் சரி, நம்ம சூப்பர் டான்சர்ஸ் நினைக்கிறவங்களும் சரி, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி இதை கடந்து போனவங்களாக தான் இருப்பாங்க. மூணாவது விஷயம், மியூசிக் ஸ்பீட். டக்குன்னு மியூசிக் ஸ்பீடாக வருது அப்படின்றப்போ நம்ம பேனிக் ஆகி பிளாக் அவுட் ஆயிடுவோம், ஸ்டெப்ஸ் எல்லாம் மறந்துடும். இது ஏன் நடக்குதுன்னா நம்ம பிரெயினுன்ற ஒரு விஷயம் ரொம்ப ஓவர் ப்ராசஸ் பண்ணோம். ஸ்டெப்பாக கற்றுன்ருப்போம், கவுண்டில் ஸ்லோவாக ஆடிருப்போம். பட் ஆனால் கவுண்ட்லேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆடாமல் டைரெக்டாக மியூசிக் போட்டு ஆடுறப்போ இந்த ஒரு பேனிக்கோ ப்ரெஷரோ க்ரியேட் ஆகுது. அண்ட் அது ஸ்டெப்ஸை மறக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுரும். இந்த மாதிரியான ஒரு பிளாக் அவுட்ஸ் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கவுண்ட்ஸில் ஃபியூ டைம்ஸ் ஆடி பார்க்கணும். அதுக்கப்புறமா மியூசிக்கோட ஃபஸ்ட்டு ஒரு 20% ஸ்பீட், அதுக்கப்புறம் 50, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 100, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் நீங்கள் ஆடுறப்போ
அந்த கொரியோகிராஃபியோட டைமிங்கோ ஸ்பீடோ உங்களுக்கு இன்னும் நல்லா புரிய வரும். இது மூலமாக நீங்கள் ஸ்டெப்ஸ் மறக்கிறதையோ இல்லை பிளாக் அவுட் ஆகிற செஷன்ஸையோ நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்களும் ஸ்டெப்ஸ் எதுவும் மறக்காமல் அழகாக அந்த மியூசிக் ஸ்பீட்லேயே ஆட ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் 4வது விஷயம் ஓவர் திங்கிங். டான்ஸ் ஆடுறப்போ ஃபுட் ஒர்க் கரெக்டாக இருக்கா, ஹேண்ட் மூவ் கரெக்டாக இருக்கா, நம்ம டைமிங் கரெக்டாக இருக்கா, நம்ம போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கா, அழகாக டைமிங் வந்துட்டோமா பொசிஷன் மாதிரி, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போட்டு உங்கள் மைண்டில் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அகெயின் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் தான் உங்கள் பிரெயினுக்கு க்ரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் பிரெயினும் பிளாக் அவுட் ஆகிடும். இந்த மாதிரியான ஒரு ஓவர் திங்கிங் ப்ராசஸ் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நல்லா கற்றுக்கணும். அதுக்கப்புறம் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மியூசிக்லேயும் ஒரு ஃபியூ டைம்ஸ் ஆடிடணும். ஓகே, இதெல்லாம் ஆடிட்டு கடைசியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வரப்போ உங்கள் பிரெயினையும் உங்கள் உடம்பையும் மசில் மெமரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரஸ்ட்டு வளர வளர உங்கள் டான்ஸ் மேலே இருக்க கான்ஃபிடென்ஸுன்றது உங்களுக்கும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி முக்கியமாக நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ உங்கள் மைண்டையும் உங்கள் உடம்பையும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக காமாக வச்சுக்க ட்ரை பண்ணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ உங்கள் முன்னாடி இன்ஸ்ட்ரக்டரோ இல்லை உங்கள் கூட இன்ஸ்ட்ரக்டரோ சேர்ந்து ஆடுறப்போ எவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க. பட் இதுவே நீங்கள் தனியாக ஆடுறப்போ கொஞ்சம் பேனிக்காக கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பிரெயினையும் பாடியும் கொஞ்சம் காமாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ. நம்ம பேசின இந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ஓவர் திங்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை சால்வ் பண்ணிடலாம். 5வது, நீங்கள் வெறும் ரெப்பிட்டேட்டிவ் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறது, ஸ்மார்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு கொரியோகிராஃபி கற்றுக்கிட்டீங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு மியூசிக் போட்டு 5 தடவை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடி அதை முடிச்சிடுறது. ட்ரஸ்ட் மீ, ரெப்பிட்டேட்டிவ் ப்ராக்டிஸ்ன்ற ஒரு விஷயம் டான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்மார்ட் ப்ராக்டிஸும் பண்ண கற்றுக்கணும். அதாவது நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் எதை நோக்கி இருக்குது, ஸ்பீடாக, ஸ்டெப்ஸாக, ஃப்ளோவாக, எனர்ஜியாக, டைமிங்காக, மியூசிக்காலிட்டியாக, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி ப்ராக்டிஸ் இருக்கணும். இது நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் எதை நோக்கி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க தெரியாமல் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் கண்ணை கட்டிக்கிட்டு பாக்ஸிங் மேட்ச் போகிற மாதிரி தான். எங்கே அடிக்கணும், எங்கே பஞ்ச் த்ரோ பண்ணணும்னு தெரியாமலே குத்திட்டு இருப்பீங்க. எண்ட் ஆஃப் தி டே ப்ராப்ளமோ இல்லை பஞ்சஸோ உங்கள் மேலே தான் விழும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொரியோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே ஆன் ஆஃப் அப்படின்னு மியூசிக் போட்டு பிளைண்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் அந்த கொரியோகிராஃபியை ஸ்லோ டவுன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு டார்கெட்டை வச்சு அதை நோக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் ப்ராக்டிஸ், ஸ்லோவாக பண்ணால் ப்ராக்டிஸ் கிடையாதுன்ற கணக்கே இங்கே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு டார்கெட்டும் அக்வயர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்கள் டான்ஸ் க்ரோத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்டெப்ஸை மறக்கிறதையும் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு தடவை டான்ஸ் ஆடுறப்போ ஆன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஃப்ளாட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாமல் மியூசிக் நடுவுலேருந்து ப்ளே பண்ணாலும் அங்கேருந்து இமீடியட்டாக அந்த கொரியோகிராஃபியை பிக் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியோ இல்லை அந்த எஜிலிட்டியோ டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஸ்டெப்ஸ் மறக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஓவராலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டெப்ஸை மறக்கிறது அப்படின்றது ஒரு கெட்ட விஷயமோ இல்லை ஒரு நெகட்டிவ் திங்கோ கிடையாது. ஓகே, ஸ்டெப்ஸ் மறக்கிறது, பிளாக் அவுட் ஆகிறது அப்படின்றதே ஒரு ரொம்ப நார்மலான விஷயம். இது எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும், நம்ம சூப்பர் டான்சர்ஸ்ன்னு நினைக்கிற அவங்களுக்கும் நடந்திருக்கும். ஓகே, இதை நீங்கள் எந்த மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணுன்னா, ஸ்டெப்ஸ் மறக்கிறது, பிளாக் அவுட் ஆகிறது அப்படின்றது நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிற அந்த லேர்னிங் கர்வில் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஓகே, அதனால் நீங்கள் ஸ்டெப்ஸை மறந்துட்டா நான் ஒரு பேட் டான்ஸர்னோ இல்லை டான்ஸ் ஆடுறதுக்கு எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்ற கன்க்ளூஷன்ஸ்க்கு போகாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டான்ஸ் ஆடுறப்போ ஸ்டெப் ஏதாவது மறந்துட்டிங்கன்னா உடனே பேனிக் ஆகிட்டு ஆப்வியஸாக அது உங்கள் ஃபேஸில் எல்லாருக்குமே காட்டாமல் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே காமாக அந்த மியூசிக்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகாமல் அந்த ரிதம் உங்கள் உடம்புல வச்சுக்கிட்டே அழகாக உங்கள் சரௌண்டிங்ஸ் செக் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவோ அதிலேருந்து பிக் பண்ணி இமீடியட்டாக ஆடுறதுக்கான ப்ராக்டிஸும் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஐ ஹோப் நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸில் இருக்க ஃபிக்ஸஸ்லாம் யாராவது ஒருத்தருக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ வில் see you guys in another good video. அது வரைக்கும் இட்ஸ் your boy Satish. Tata bye bye. Take care everyone.